ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல். 1105வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தொட்டார் கதுப்பினால் தோள். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தொட்டார் கதுப்பினால் தோள். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தொட்டார் கதுப்பினாள் தோள். அழகிய அணிகலன்களையெல்லாம் அணிந்திருக்கிறாள். காது, மூக்கு, நெற்றிச்சுட்டி, நெற்றியிலே நெற்றிச்சுட்டி, காதிலே கம்மல், கழுத்திலே அணிகலன்கள், கையிலே தங்க வளையல்கள், ஒட்டியானம் இடுப்பிலே என்று பலவிதமான அணிகலன்களை அணிந்து கொண்டு மலரை சூட்டிக்கொண்டு மிக நீண்ட கூந்தலை உடையவளாக அந்த நீண்ட கூந்தலிலே மிக அழகிய மென்மையான வாசனை பொருந்திய மிக தூய்மையான மலர்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாள். கூந்தலிலே பூச்சூடி கொண்டிருக்கிறாள். தேவதை போல் இருக்கிறாள். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே, எனக்கு என்ன தேவையோ எதை கேட்டாலும் கொடுக்கிறாள். என்னுடைய காதலி, என்னுடைய மனைவி, என்ன நான் விரும்புகிறேனோ எதை கேட்டாலும் கொடுக்கிறாள். அத்தனையும் அவளிடத்தில் இருக்கிறது. அதை எப்படி சொல்வது? அனுபவிக்கிறவர்களுக்குத்தான் தெரியும், அனுபவித்தவர்களுக்கு தெரியும். காதலியினிடத்தோ அல்லது மனைவியினிடத்தோ எதை எதை கேட்கிறானோ அதையெல்லாம் அவள் கொடுப்பாள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறாளே, அது என்ன என்பது அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். இவன் எதை கேட்கிறான், அவள் எதை கொடுத்தாள். பாதம் முதல் உச்சி வரை அந்த உடல் உறுப்புகளில் எதை அவன் விரும்புகிறானோ அதையெல்லாம் அவள் கொடுப்பாள். திருமணம் செய்தவர்களுக்குத்தான் தெரியும். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே, பாதம் முதல் உச்சந்தலை வரை அவன் எதையதன் மீது ஆசைப்படுகிறானோ, எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் கொடுப்பாள் காதலி, மனைவி. வெட்ட பொழுதின் அவையவை போலுமே தொட்டார் கதுப்பினாள் தோள். அவள் தோள் மீது சாய்ந்து விட்டு நாம் எதை கேட்டாலும் அதை கொடுப்பாள். சாய்ந்து விட்ட பிறகு, தோள் மீது படுத்து விட்ட பிறகு எதை கேட்டாலும் கொடுப்பாள். எப்படிப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கிறாள்! எப்படிப்பட்ட அழகு தேவதை! முகம் எப்படி இருக்கிறது! நிலவு முகம். மயில் நடனம், அவள் நடந்து போவது மயில் ஆடுவதைப் போல இருக்கிறது. குயில் பாடுவதைப் போல பேசுவது, குயில் பாடுவது போல இருக்கிறது பேசினாள். அன்னம் நடந்து போகிற போல அசைந்து அசைந்து நடப்பது அந்த நடை இருக்கிறது. அன்னம் அசைந்து நடப்பது போல இருக்கிறது. தேர் நகர்ந்து வருவது போல இருக்கிறது. ஒரு அலங்கரிக்கப்பட்ட தேர், அதன் உள்ளே சாமி வைத்திருக்கிறார்கள். தேர் இழுத்து கொண்டு வருகிறார்கள். எத்தனை பேர் வடம் பிடித்து இழுக்கிறார்கள். ஆனால் வடம் பிடித்து இழுக்கின்றவர்களை அவர்கள் பார்ப்பதில்லை. மக்கள் அந்த தேரை பார்க்கிறார்கள், தேரின் உள்ளே இருக்கிற சாமியை பார்க்கிறார்கள், தரிசிக்கிறார்கள். அவளை பார்த்தால் ஒரு தேர் போல் இருக்கிறாள். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசிக்கலாம், இன்பம் அடையலாம். அவ்வளவு அழகு கொட்டி கிடக்கிறது அந்த தேரிலே. எத்தனை வகையான அடுக்கடுக்கடுக்காக இருக்கின்றன தேரிலே அழகு பொம்மைகள். அதை போல இவளுடைய உடம்பிலே அடுக்கடுக்காக இன்பத்தை தருகின்ற பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதி ஒரு இன்பத்தை வாரி கொடுக்கிறது. நெற்றியிலிருந்து, கூந்தலிலிருந்து, நெற்றியிலிருந்து, கண்களிலிருந்து, உதடுகளிலிருந்து, பல்லிலிருந்து, கழுத்திலிருந்து, மார்பகத்திலிருந்து, தோளிலிருந்து, வயிற்றிலிருந்து அத்தனை உறுப்புகளும் வாரி வாரி இன்பத்தை கொடுக்கின்றன. வெட்ட பொழுதின் அவையவை போலுமே தொட்டார் கதுப்பினாள் தோள். பல்வேறு ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறாள். என்ன கேட்டாலும் நாம் இன்பம் அடைவதற்காக, நான் இன்பம் அடைவதற்காக எதை கேட்டாலும் தட்டாமல் தருகிறாள். இருப்பதை கொடுக்கிறாள். இல்லாததை இவன் கேட்கவில்லை, இருப்பதை கேட்கிறான். இருப்பதை மறுக்காமல் கொடுக்கிறாள் அந்த தேவதை.
என்று புணர்ச்சி, காதலனும் காதலியும் மனைவியும் கணவனும் புணர்ச்சியினாலே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்திருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற இன்பத்தை அடுக்கி சொல்லுகிறார் திருவள்ளுவர். இப்படிப்பட்ட இன்பம் மேலான இன்பம், இதை போன்ற இன்பம் தேவர் உலகத்திலும் இல்லை, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் மனைவிதான், காதலிதான் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.